ஹாய், இப்போ நான் வாசிச்ச இந்த பாட்டுக்கும் இன்னைக்கு நான் பேச போகிற கண்டென்ட்டுக்கும் பெரிய சம்மந்தம் இருக்குது. இது என்ன பாட்டு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். இந்த ஹைவேஸ்க்கு நடுவுலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் செடி மட்டும்தான் மற்ற செடிகளை விட ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்படி இந்த செடியை ஹைவேஸ்க்கு நடுவில் வைக்கிறதுனால கவர்மெண்ட்டுக்கு பல கோடி ரூபாய் சேவ் ஆகுது. இது என்ன செடி அண்ட் இது எப்படியெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கதைக்கு வருவோம். சப்போஸ் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு ரோட்டில் நைட் டைமில் நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்க. அப்போ ஆப்போசிட்டில் வரவன் திடீர்னு ஹெட்லைட்டை ஆன் பண்ணிட்டான் அப்படின்னா நீங்கள் ஒரு நிமிஷம் கண்ணு கூசுதுன்னு கண்ணு மூடுவீங்களே. இப்படி அதிக வெளிச்சத்தில் கண்ணு கூசுதுன்னு கண்ணு மூடுறதை தான் நம்ம கிளாரிங் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலான ரோடு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஹைவேல வரவங்களாம் அப்படியே வெறி பிடிச்ச மாதிரி வருவாங்க. 80 km/h 100 km/h அப்படின்னு. சரி, அப்படி வந்தாலும் பரவாயில்ல, இவங்க ஹெட்லைட்டை ஹை பீமில் போட்டு வருவாங்க. ஹை பீம்னா உங்கள் பைக்கில் ஒரு ஸ்விட்ச் இருக்கும் ஹை பீம்னு. அதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஹெட்லைட் இன்னும் பிரகாசமாக எரியும். அப்படி ஆன் பண்ணிட்டாங்கன்னா நார்மலான டைமில் நார்மலான லைட்டே நம்ம கண்ணு கூசுது. ஹைவேல ஹை ஸ்பீடில் வரும்போது ஹை பீமை போட்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் கண்ணு கூசுதே அப்படின்னு நம்ம உங்கள் கண்ணை இப்படி மூடி அப்படி திறந்தீங்க அப்படின்னா லோ பீம் பண்ணு, லோ பீம். அடுத்த நாள் நியூஸ் பேப்பரில் தலைப்பு செய்தி நீங்கள் தான் லாரி டமாலு டிரைவர் பனாலு. இந்த மாதிரி நிறைய விபத்துகள் நடந்திருக்கு, நிறைய உயிரிழப்புகளும் நடந்திருக்கு. ஸோ இதை தடுக்க என்ன பண்ணலான்னு அவங்க குப்புறப்படுத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ அவங்களுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. பேசாமல் இந்த ஹைவேக்கு நடுவில் பெரிய செவராக கட்டி விட்டுறலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. ஏன்னா செவரு கட்டி விட்டா ஆப்போசிட்டில் வர வண்டியே தெரியாது, அப்புறம் எப்படி அதுலேருந்து வர லைட் மட்டும் தெரியும்னு யோசிச்சாங்க. ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மட்டுமே 1,00,000 கிலோமீட்டருக்கு ஹைவே இருக்குது. ஸோ இந்த 1,00,000 கிலோமீட்டர் ஹைவேக்கு செவரு கட்டுறது அப்படிங்கிறது ரொம்பவே காஸ்ட்லி. பேசாமல் அங்கங்கே இந்த ஆன்டி கிளேர் ஸ்க்ரீன் அப்புறம் ஆன்டி கிளேர் மெஷ் ஃபென்ஸ் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணலாம்னு யோசிச்சாங்க. ஏன்னா அதெல்லாம் லைட்டோட இன்டென்சிட்டியை ஓரளவுக்கு கம்மி பண்ணி கொடுக்கும், ஆனால் அதுவுமே ரொம்ப காஸ்ட்லி. சரி, பேசாமல் வெளிநாட்டில் வர மாதிரி அங்கங்கே மரத்தை வச்சிடலாமேன்னு யோசிச்சாங்க. நல்ல ஐடியாவாக இருக்குல்ல. ஆனால் அதுலேயும் சின்ன பிரச்சனை இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத ஒன்றுனா பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கன்ற ஹைவேவோட சென்டரில் நட்டுருவீங்க. ஆனால் அது வளர்ந்த செடியாக மட்டுமா இருக்கும், மரமும் ஆயிரும். மரம் ஆச்சுன்னா என்ன ஆகும், ரோட்டோட சைடும் ஃபில் பண்ணிடும். அது அன்னெசரி டிராஃபிக் ஜாம் ஏற்படுத்தும். அதனால் சில ஆக்சிடென்ட்ஸும் ஆகும். ஸோ இங்கே ஒரு பிரச்சனை வந்துச்சா, சரி மரமாக வளராத செடியாக மட்டும் வளரக்கூடிய கன்றுகளை நட்டு வைக்கலாமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அதுலேயும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான்ற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி மரத்துக்கு மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் நட்டு வச்ச செடிக்கும் டெய்லியும் தண்ணி ஊற்றணும். இது ஒரு ஹை மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸோ இதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜாக மாறிடுச்சு. இந்த 2 டிஸ்அட்வான்டேஜை தாண்டி ஒரு செடி வந்தாலுமே அந்த செடியை நம்ம ஊரில் இருக்கிற ஆடு மாடுங்க சும்மாவா விடும்? அதுக்கு என்ன டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ரோடை கிராஸ் பண்ணி போய் சாப்பிடுது, பசி எடுக்கும்போது போய் சாப்பிடுது. இது ஹைவேல வேகமாக வரவனுக்கு என்ன தெரியவா போகுது? அவன் பாட்டுக்கு வந்து அந்த மாடு மேலே மோதி அவனும் செத்து, அந்த மாடும் செத்து. அது மட்டும் இல்லாமல் அந்த செடியை மாடு சாப்பிட்டுருச்சு அப்படின்னா அந்த இடத்துல செடி வளராது. திரும்பவும் நம்ம கண்டு நட்டு வச்சு முதல்ல இருந்து வளர்க்கணும். ஸோ இதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இந்த 3 டிஸ்அட்வான்டேஜஸை தாண்டி ஒரு சில செடிகளை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருந்தாங்க. அதில் ஒரு செடி தான் இந்த அரளி செடி. இதோட பொட்டானிக்கல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நீரியம் ஒலியாண்டர். இதை இந்தியாவில் இருக்கிற ஹைவேஸில் மட்டும் கிடையாது, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரிட்டன்னு நிறைய கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த அரளி செடி தான் நம்ம முன்னாடி பார்த்தா அந்த 3 ப்ராப்ளம்ஸையும் தாண்டி வந்திருக்கு. எப்படின்னா, இந்த அரளி செடி அப்படிங்கிறது பெருசாக மரமாலாம் வளராது. ஒரு 20 to 25 feet ஹைட் வரைக்கும் தான் வளரும். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செடியை வளர்த்துறதுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா இது ஒரு ட்ரவுட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட். அதாவது தண்ணி வறட்சி இருக்கிற பூமியில் கூட மழை நீரை மட்டுமே நம்பி வளரக்கூடிய ஒரு செடி தான் இந்த அரளி செடி. ஆனால் மழை நீர் அதிகமாக பெஞ்சு தண்ணி தேங்கிடுச்சு அப்படின்னா இந்த செடி அழுகி போயிடும். மூணாவதா, உங்களுக்கே தெரியும் இந்த அரளி செடி அப்படிங்கிறது ஒரு விஷச்செடி. இந்த அனிமல்ஸுக்கெல்லாம் விஷச்செடியை கரெக்டாக கண்டுபிடிக்க தெரியும். ஸோ ஆடு மாடுங்களாம் இந்த அரளி செடியை மேயாமல் அதை விட்டுட்டு வேறு செடியை மேய போயிடும். முடிஞ்சதா? ஸோ நாலாவதா முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டியிலேருந்து வர பொல்யூஷனை ஏற்படுத்துகிற ஹார்ம்ஃபுல்லான கேஸஸ் எல்லாம் இந்த அரளி செடி அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். அதுலேயும் குறிப்பாக கார்பன் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். இப்படி கார்பன் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறதுனால பொல்யூஷனை முடிஞ்ச வரைக்கும் இந்த அரளி செடி கண்ட்ரோல் பண்ணுது. இப்படி கார்பன் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிற இந்த ப்ராசஸ் தான் கார்பன் செக்வெஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காரணங்கள் இல்லாமல் இந்த அரளி செடியை சூஸ் பண்ணுறதுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செடியில் தான் சும்மா கலர்ஃபுல்லாக பிங்க்கு, ஒயிட்டு, எல்லோன்னு பூக்கள் அப்படியே பூத்து குலுங்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த கலர்ஃபுல்லான பூக்கள் தான் ஹைவேஸை பயங்கர கலர்ஃபுல்லாக மாற்றுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த பூக்களை பறித்து மக்கள்லாம் அதை விற்று வியாபாரம் பண்ணி காசும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு விஷயம்,
இந்த அரளி செடி மட்டும் இல்லாமல் வேறு விதமான செடிகளையும் நான் ஹைவேஸில் பார்த்துருக்கேனே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது கரெக்டு தான். அரளி செடி மட்டும் இல்லை, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் செடிகளை இந்த ஹைவேல நட்டு வச்சுருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக ஒன்று தான் போகன்வில்லா, அதாவது காகித பூச்செடி. ஆனால் இந்த அரளி செடியை கம்பேர் பண்ணும்போது பாக்கி இருக்கிற வெரைட்டிஸ் ஆஃப் செடிஸை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஓகே, இப்போ புரியுதா? ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படின்னு யாரோ சொன்ன மாதிரி ஒரு விஷச்செடியில் இருக்கிற சில விஷயங்களை மட்டுமே எடுத்து பல கோடி ரூபாய் சேவ் பண்ணி நம்ம ஹைவேஸை அழகுபடுத்தி ரோடு ஆக்சிடென்ட்ஸ் நடக்காமல் தடுத்து பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணி இந்த மாதிரி நிறைய மாங்காய்க்களை ஒரே கல்லில் அடித்து தூக்கியிருக்காங்க. இதனால தான் மற்ற செடியை கம்பேர் பண்ணும்போது இந்த அரளி செடியை மட்டும் ஹைவேஸில் கொஞ்சம் அதிகமாகவே வச்சுருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை தான் சந்திக்கிறேன். Until then, this is Rakesh signing off. ஹாய், நாங்கள் சிட்டிங்கிற பிளாட்ஃபார்மில் கடந்த 4 வருஷமாக குழந்தைங்களுக்கு சயின்ஸை ப்ராக்டிக்கலாக புரிகிற மாதிரி ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இப்போது அதோட தொடர்ச்சியாக 21st செஞ்சுரியில் குழந்தைங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்கில்ஸான ரொபோட்டிக்ஸ், ஆப் டெவலப்மெண்ட், கிளைடர், 3D பிரிண்டிங், கிராஃப்டிங், மிஷின் லேர்னிங் போன்ற கோர்சஸை அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி 3 பண்டில்ஸாக பிரித்து எங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட் விண்டர் ஒர்க் ஷாப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறோம். இந்த சண்டே எங்கள் ஒர்க் ஷாப்கான ஃப்ரீ லைவ் டெமோஸ்ட்ரேஷன் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி ரேரான கோர்சஸ் எல்லாம் தமிழில் வேறு எங்கேயுமே கிடையாதுன்னு.